அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 1/5/2024 முதல் 9 நவகிரகங்களிலேயே மிகவும் உன்னதமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் அஸ்வின் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விஷாகம் நட்சத்திரம், துலாம் ராசி ஆகும். விஷாகம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான் ஆகும். துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆகும். துலாம் ராசி விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இனி 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். குரு பகவான் 8ஆம் இடத்திற்குள் வருகிறாரே, அதிகப்படியான மன அழுத்தங்களையும் குழப்பங்களையும் தேவையற்ற பல்வேறான நெருக்கடிகளையும் ஏற்படுத்துமோ என்ற பயமும் மனக்கவலைகளும் உங்களுக்கு சற்று மிகுதியாக இருக்கலாம். நீங்கள் நிச்சயம் பயப்பட தேவையில்லை. உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் உங்களது 8ஆம் இடத்திற்குள் சூரியன் அல்லது சுக்கிரன் அல்லது சனி போன்ற கிரகங்கள் இருந்து அதை குரு பகவான் நெருங்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பதவி உயர்வுகளோ முன்னேற்றங்களோ பொருளாதார ரீதியாக திடீர் வளர்ச்சிகளையோ அதிர்ஷ்டங்களையோ உருவாக்குவார். அதனால் பொதுவாக அஷ்டம குரு பெரிய தீங்கை தான் செய்வார் என்று விஷாக நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து பயப்பட தேவையில்லை. குரு என்றாலே சுபத்துவமான பலன்களை தரக்கூடியவராகும். அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு சிறந்த நன்மைகளையும் நிச்சயம் உயர்வுகளையும் உங்களுக்கு உருவாக்குவார். அதனால் தேவையற்ற இன்னல்கள் சில பய உணர்வுகளை தவிர்த்து நீங்கள் தைரியமாக எந்தவித தொழில் சார்ந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். நிச்சயம் சாதகமான பலன்கள் ஏற்படும். குறிப்பாக அறிவு கிரகம் 8இல் மறையும் பொழுது நீங்கள் யாருக்கும் எந்தவித வாக்குறுதிகளையும் உடனே கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவரிடம் பேசுகிறீர்கள் என்றால் அந்த வார்த்தையை ஒரு முறைக்கு இருமுறை மனதில் சரியா தவறா என்று உணர்ந்து அதன் பின்பு பேசுவது நன்மையாகும். அதே போல தேவையற்ற பணம் சார்ந்த உதவிகள் செய்வது அல்லது வாக்குறுதிகள் கொடுப்பது அல்லது வட்டிக்கு கொடுப்பது இது போன்ற சில பல விஷயங்களில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கும் பொழுது இந்த அஷ்டம குரு உங்களுக்கு நன்மைகளை தருவார். அது மட்டுமல்லாமல் துலாம் ராசி விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் சற்று பகை கிரகமாகும். அந்த பகை கிரகம் 8இல் மறையும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நன்மைகளை உருவாக்குவார். அதனால் பொதுவாக அஷ்டம குரு என்று நிச்சயம் விஷாக நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் உங்களுக்கு உருவாக்குவார். அதனால் தேவையற்ற இன்னல்களையும் சங்கடங்களையும் அறவே தவிர்த்து நல்ல தொழில் சார்ந்த முன்னேற்பாடுகளை முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நன்மைகளும் உயர்வுகளும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் தான் இருக்கக்கூடிய வீட்டை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடத்திற்கே அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்துவார். அந்த வகையில் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது 12ஆம் இடமான சுபவிரய ஸ்தானத்தை பார்வையிடுவது நல்லதொரு விசேஷமாகும். அதனால் இதுவரை புதிய வீடு கட்ட வேண்டும் வாங்க வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் சுபவிரய ஸ்தானத்தை பார்ப்பதினால் நீங்கள் அசையா சொத்துக்களில் இந்த காலகட்டத்தில் கையில் பணம் இருந்தால் முதலீடு செய்வது பெருத்த லாபங்களையும் உயர்வுகளையும் திடீர் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு உருவாக்குவார். அதனால் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய விஷாக நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக உங்கள் பணத்தை நிலத்திலோ அல்லது வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது வளர்ச்சிகள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் வீடு சார்ந்த வகையில் பேங்கில் கடன் பெறலாமா என்றால் தாராளமாக அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பதினால் தேவையற்ற கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கும். வீண் குழப்பங்களும் சில எதிர்மறையான எண்ண ஓட்டங்களும் மாறும். அதே போல மனரீதியாக இருந்த வேற்றுமைகள் அகன்று எதிலும் தெளிவுடன் யோசித்து முன்னேறக்கூடிய நல்ல சூழல்களும் அருமையான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். கல்வி கேட்கக்கூடிய விஷாக நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை உங்களது வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் இதுவரை கல்வியின் மீது இருந்த தடைகள் சில தாமதங்கள் விலகும். கல்வியில் நல்ல ஆர்வங்களும் உயர்வுகளும் உருவாகும். ஆனால் அவ்வப்போது உடல் ரீதியாக மட்டும் வயிறு சார்ந்த வகையில் சில மந்தப்போக்குகள் இருப்பது போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனங்களை செலுத்தலாம். கல்வியில் நல்ல மேன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கல்வி ரீதியான சுணக்கங்கள் சில தடைகள் விலகும். பெரும் அறிவுக்கு அதிபதி உங்களது வாக்குஸ்தானத்தை பார்ப்பதினால் கல்வியில் நல்ல மேன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பெறலாம். பட்டய படிப்பு படிக்கக்கூடிய விஷாக நட்சத்திரக்கார மாணவ மாணவர்கள் கல்வி ரீதியாக இருந்த சில அரியர் சார்ந்த குழப்பங்கள், சில தேர்வை பற்றின பயங்கள், சில சங்கடங்கள் அகலும். உங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்களும் அரியர் சார்ந்தவற்றை தீர்வு காணக்கூடிய நல்ல சூழல்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் உண்டாகும் என்று குறிப்பிடலாம்.
குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் குடும்பம் ரீதியாக இருந்த சில ஏழ்மைகள், சில தடைகள் முற்றாக விலகும். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் சிறந்த நன்மைகளை உருவாக்கும். ஓயாத சண்டை சச்சரவுகள், சில வீண் குழப்பங்கள், சில பிரிவினைகள் குரு பகவானுடைய அருளால் நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல மேன்மைகளும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு ஏற்படும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது 4ஆம் இடமான தாய் ஸ்தானத்தை பார்ப்பதினால் தாயாருடன் ஏற்பட்ட சில மனஸ்தாபங்கள், தாய்வழி சொந்தங்களுடன் உண்டான கருத்து வேற்றுமைகள் விலகும். தாய்வழி சொத்துக்களில் இருந்த சில தேவையற்ற குளறுபடிகள் நீங்கி தாய்வழி சொத்துக்களால் திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், தாயாருடைய உடல் ஆரோக்கியங்கள் நல்ல மேன்மையடையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். குரு பகவான் உங்களது வீட்டு ஸ்தானத்தை பார்ப்பதினால் நெடுநாளாக வீடு கட்ட வேண்டும், வாங்க வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் 100% அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமான பதில்களும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த சில இரக்கமான சூழல்கள் சற்று தளரும். சுயதொழிலில் நல்ல வருமானங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும். சுயதொழில் ரீதியாக அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதை காட்டிலும் சிறு சிறு தொகைகளை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய லாபங்களை கொண்டு நீங்கள் தொழிலில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமாகும். இந்த காலகட்டத்தில் அந்த மிஷினரி வாங்குகிறேன், இந்த மிஷினரி வாங்குகிறேன் என்று தேவையற்ற அனாவசியமான மிஷினரிகளை தவிர்த்து எது அவசியமோ அதில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்யும் பொழுது அவை நிச்சயம் உங்களுக்கு 100% நன்மைகளை ஏற்படுத்தும். தொழில் நிமித்தமாக வங்கியில் கடன் பெற முயற்சித்தால் கிடைக்குமா என்று கேள்வியில் உள்ள விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு வங்கியில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக உங்கள் தொழிலை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும், தொழில் ரீதியாக புதிய ஆர்டர்களால் வருமானங்களை பெறக்கூடிய நல்ல சூழல்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு மேலோங்கும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைவதினால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற இடமாறுதல் சார்ந்த சிந்தனைகளை முற்றாக தவிர்க்க வேண்டும். நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே லாபமோ நஷ்டமோ அங்கேயே அடுத்த 1 வருடம் பயணிப்பது அவசியம் முன்னேற்றங்களை உருவாக்கும். கட்டாயம் மாறிதான் தீர வேண்டும் என்று எண்ணத்தில் உள்ள நபர்கள் இந்த கம்பெனியில் இருக்கும் பொழுது அடுத்த கம்பெனியில் இன்டர்வியூ சார்ந்த வகையில் முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வேலையை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த வேலையை விடுவது மிகவும் நன்மையாகும். அவசரப்பட்டு ஒரு வேலையை விட்டு, ஏனென்றால் அஷ்டம குரு காலத்தில் ஒரு வேலையை விட்டால் அடுத்த வேலையை பிடிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும். அதனால் முடிந்தவரை ஒரு தொழிலை கன்ஃபார்ம் செய்த பிறகே இந்த தொழிலை விடுவது உங்களுக்கு நன்மையாகும். மற்றபடி தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக அலைச்சலும் சிரமங்களும் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பணவரவுகள் உங்களுக்கு நிச்சயம் திருப்திகரமாகவே இருக்கும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் 1 முறைக்கு 3 முறை தொழில் சார்ந்த வகையில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் அதன் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு தடுமாற்றங்களும் தடைகளும் ஏற்பட்டாலும் அவை நிச்சயம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகளை ஒன்றும் ஏற்படுத்தாது. அவ்வப்போது சிறு சிறு மன உளைச்சல்களும் சில சங்கடங்களும் ஏற்படலாம். அதனால் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது அல்லது பிறருடைய தொழிலை நீங்கள் செய்கிறேன் என்று முன்னேற்பாடாக போய் செய்வது போன்ற அனாவசியமான விஷயங்களை தவிர்க்கும் பொழுது தேவையற்ற மனக்குழப்பங்களும் சங்கடங்களும் நிவர்த்தியாகும். இல்லையென்றால் அவற்றால் சில மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மேலதிகாரிடம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதையோ அல்லது தேவையற்ற விஷயங்களில் மூக்கை நுழைப்பதையோ நீங்கள் தவிர்க்க வேண்டும். அன்றன்றைக்குண்டான ஃபைல்களை அன்றன்றைக்கே பார்த்து அதில் உள்ள நிறைக்குறைகளை ஆராய்ந்து செயல்படுவதன் மூலமாக தொழிலில் பெரிய பாதிப்புகளின்றி நீங்கள் தப்பிக்கலாம். அதேபோல பதவி உயர்வு, சம்பள உயர்வு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் அது சார்ந்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமான பதில்களும் உயர்வுகளும் உருவாகும். ஏனென்றால் குரு பகவான் உங்களது தனஸ்தானத்தை பார்ப்பதினால் நிச்சயம் பொருளாதாரத்தில் இந்த அஷ்டம குருவினால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் உங்களுக்கு ஏற்படாது. விசாக நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயம் உருவாகும். தேவையற்ற உணவு பதார்த்தங்களை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது மிக நன்மையாகும். ஏனென்றால் கொழுப்பிற்கு அதிபதி குரு பகவான் 8இல் மறையும் பொழுது உடல் ரீதியாக வயிறு சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நொறுக்கு தீனி, தூரித உணவுகளை முற்றாக தவிர்க்கும் பொழுது தேவையற்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயம் தவிர்க்கலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் உங்களுக்கு உருவாகாது. சில உணவு விஷயத்தில் ஒரு நெறிமுறையும் கோட்பாடையும் வைக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் இல்லை.
இந்த கால சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு விசாக நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு தவறாது சென்று அங்கே கரும்புச்சாறும் வில்வ பொடியும் இளநீரும் ஆகிய இந்த மூன்றையும் சுவாமி அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்கள் நீங்கி மேலான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக அவர்களும் அவசியம் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள். நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு உருவாகும். நன்றி, வணக்கம்.